இல்லை சார், அரசுக்கு ஈரோட்டில் டெவலப் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லைங்க. ஏன்னா ஓகே. பக்கத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்கள் இருக்கிறதுனால, எந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் அங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற நெசவாளர்களுக்கு டெண்டர் கொடுக்கவே இல்லைங்க. அது முழுக்க முழுக்க ஆந்திரா கொடுத்துட்டாங்க. இதை கொடுக்கலைன்னா நாங்கள் வேறு மாதிரியான முன்னெடுப்பு எடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த முறை ஒரு கணிசமான ஆர்டர் ஈரோடு பகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தறி ஓட்டுறவங்கெல்லாம் பாதி பேர் தறி ரேட்டு கட்டுப்படி ஆகலை. இந்த மின்சார கட்டண பிரச்சனை, நிறையா தொழிலுடைய நசிவின் காரணமாக தறியெல்லாம் கழட்டி எடைக்கு போட்டுருக்காங்க. வீடு விட போய் மிரட்டுறாங்க. நீங்கள் உடனடியாக வரி கட்டி ஆகணும். கந்து வட்டி விட மோசம். சில வீட்டுலாம் கடப்பார் தூக்கிட்டு போய் நான் உடச்சினேன், பைப் லைன் கட் பண்ணுவேன். நீங்கள் உடனடியாக மக்கள் மேலே பெரிய ஒரு சுமையை தூக்கி வச்சிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற தொழில் சூழ்நிலையிலும் மக்கள் வாழ்வாதாரமே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பயங்கர தட்டுப்பாடான சூழ்நிலை இருக்கும்போது இப்படி ஒரு வரி விதிச்சு நீ கட்டலைன்னு சொன்னால் நான் ஜப்தி பண்ணுவேன், வீட்டை மூடுவேன்னு சொன்னால் இது எந்த வகையில்? இது மக்களுக்கான ஆட்சியே இல்லையா? எனது பொல்யூஷன் பண்ணக்கூடிய அத்தனை சமாச்சாரம் அந்த காவிரி ஆற்றுல தான் கொண்டு விட்றாங்க. காவிரி ஆற்றுல விட்ட தண்ணி தான் கீழே அப்படியே போகுதுன்னா கொடுமுடி பகுதியில் அந்த பாசனத்துக்கு போகுது. அந்த மஞ்சளுடைய விளைச்சலும் பாதிக்குது. மஞ்சளுக்கு நிறைய நோவு வருதுன்னா எக்ஸ்போர்ட் தரத்துலேருந்து குறையுது. விலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஈரோட்டில் தான் அவ்வளோ கேன்சர் சென்டர் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பாதி பேருக்கு கேட்டால் ஈரோட்டுக்காரங்க தான் இருக்காங்க. 100 பேர் அங்கே படுத்துருந்தாங்கன்னா 70 பேர் ஈரோட்டுக்காரங்க. கடைகளும் கட்டி, வணிக வளாகங்கள் கட்டி, மத்திய அரசாங்கத்துடைய பணத்தில் கட்டின கட்டடமும் 3 ஆண்டுலாம் சும்மா தான். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் எஸ்.எம். செந்தில் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஈரோட்டில் அரசோட நிலங்கள் ஆக்கிரமிப்பு இருக்குதா, நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குதாங்க ஈரோட்டில்? சார், ஈரோடை பொறுத்தவரையிலங்க கவர்மெண்டோட லேண்டு கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர் இருக்குது. இந்த 300-400 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரத்தினால சில இடங்கள் ப்ரைவேட்னுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. சில இடங்கள் கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ்க்காக போட்டாங்க, அதெல்லாம் நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. சில இடங்கள் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க அந்த போதெல்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான எந்த திட்டமும் கொண்டு வரல. இதெல்லாம் வெறும் வாக்குறுதிகளால் கொண்டு போயிட்டாங்க. அதனால் இந்த புறம்போக்கு நிலங்கள் எல்லாமே அங்கங்கே அவங்களுடைய ப்ரைவேட்டோட ஆக்கிரமிப்புலையும் அரசாங்கம் அதை பயன்படுத்தாத வகையிலையும் தரிசாக தான் கிடந்துட்டுருக்குன்னா, உண்மையிலே ஈரோடு மர பகுதியெல்லாம் நல்ல மழை வளம், நல்ல நீர் வளம்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அதை நல்ல முறையாக பயன்படுத்துனாங்கன்னா ஈரோடுடைய வருங்கால வளர்ச்சிக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. சரி, இப்போ ஆக்கிரமிப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இங்கே அரசு தன்னுடைய நிலம், அதாவது எனக்கு ஒரு நிலம் இருக்குது, அதை யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்பட்டாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ அரசோட நிலம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் அரசு அதை திரும்பி பெற ரொம்ப கஷ்டப்படுறாங்க? இல்லை சார், அரசுக்கு ஈரோட்டில் டெவலப் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லைங்க. ஏன்னா ஓகே. பக்கத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்கள் இருக்கிறனால எந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் அங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈரோடு புறந்தள்ளி பார்க்குறாங்க. ஈரோட்டுக்கு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி அமைச்சருக்கோ அல்லது அங்கே இருக்கிற கலெக்டருக்கோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஈரோடு மாநகராட்சிக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் ஈரோட்டுக்கு தேவை. ஆனால் அதுக்கான திட்டங்கள்லாம் போட்டு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அம்மா எல்லா வகையிலையும் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்டரே வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்க தயாராக இல்லை. ஓகே. ஆனால் அவங்க ப்ரைவேட்லேயும் வேற ஒரு இடத்துக்கு வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்விக்கான இடத்துக்கே கொடுக்கறது இல்லைங்க. அப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. எதையுமே இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்தப்போ சொன்னார், நம்ம ஸ்டேடியம் கொண்டு வர போகிறோம் ஈரோட்டில் அப்படின்னு சொல்லி. ஸ்டேடியத்துக்கான ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் ஃபண்டு இப்போ பட்ஜெட் நடந்து பட்ஜெட்லேயே அது ஃபண்டு ஒதுக்கல. ஈரோடுக்கு பெரிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரவே இல்லை. ஈரோட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. அந்த மருத்துவக் கல்லூரிக்கு கூட ஒரு முறையான வகையில் ஒரு செயல்பாடு இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. சரி, இப்போ தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டால், இப்போ ஈரோடு பகுதி எடுத்துக்கிட்டால் அதிகபட்சமான தேர்தல் அதிகமாக பேசப்பட்ட தொகுதி. அங்கே போய் எதுவுமே அரசு செயல்னு சொல்லும் போது எப்படி ஈரோடு கிழக்கு சொல்கிறீங்க? ஈரோடு கிழக்கு அப்போ தொகுதி கிழக்காக இருந்தாலும் பக்கத்தில் ஈரோடுன்னு பேசும்போது அங்கே அரசியல் களமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின இடம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 3 இடைத்தேர்தல் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அப்படின்னும் போது அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குமோ, அங்கே ஏன் அரசு எதுவும் கவனம் செலுத்த மாட்டிருக்காங்க? ஏன்னா இது ஈரோடு பொறுத்தவரைன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான ஊர். நல்ல தொழில் வளமிக்க ஒரு சொந்த முயற்சியில் மக்கள் தன்னுடைய சுயசார்பாக வளர்ந்த ஒரு ஊர்.
இந்த பகுதிக்கு அரசாங்கத்தோட உதவி இல்லாமையே மக்கள் வாழக்கூடிய தன்மை படைச்சதுனால, அரசாங்கம் இந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, டேக்ஸ் கட்ட போகிறாங்க, ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிடுது. இதை வச்சு வரக்கூடிய ஸ்கீம்ஸை அப்படியே சின்ன சின்ன லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த தொழிலுக்கான வளர்ச்சிக்கான சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 3 பை எலெக்ஷன் வந்தாலும் கூட, இன்றைக்கி கூட இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச கூட சந்திரகுமார் ஒரு எம்எல்ஏ இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா, ஏற்கனவே முத்துசாமி கூட யாரெல்லாம் பின்னாடி இருந்தால் இந்த 2 தொகுதி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தாங்களோ, அதே போல் தான் அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கார். அப்படியே ஈரோடு கிழக்கு தொகுதிக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த அஜெண்டாவும் கிடையாதுன்னா, அந்த மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கான சமாச்சாரங்களும் கிடையாது. இப்போ ஈரோடு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர், அதுக்கடுத்து திருப்பூர். அது வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஆனா பக்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து ஈரோடு இருக்கு. ஏன் அந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கனெக்ட் பண்றது இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற கரூரோட கனெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவே மாட்டிருக்காங்க கவர்மெண்ட்? இப்போது கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்டிங் வச்சுருக்காங்க. பிராண்ட் பண்ணி தான் விற்கிறாங்க. ஈரோட்டை பொறுத்தவரையிலும் இது வந்து ஜாப் ஒர்க் நடக்கிற இடமாவே வச்சுருக்காங்க. ஓகே, ஓகே. இங்கே யாரையும் புதுசாக டெவலப் பண்ணி வரக்கே வாய்ப்பே கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட அரசாங்கத்துடைய கண்ணோட்டம் இங்கே இல்லைங்க. இங்கே நிறைய பெரிய ஒரு தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கான இடமா அங்க இல்ல. இல்லை இல்லைங்க. ஆக்சுவலாக சிப்காட் போன்ற இடங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் கூட, சிப்காட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை வெளியூர்லேருந்து வந்து தொழில் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஈரோட்டில் ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ஸ்காரங்க யாரும் அங்கே இருக்கிறதில்ல. லெதர் ஃபேக்ட்ரி நல்ல லெவலில் இருக்குது. ஆம்பூருக்கு அடுத்தபடி ஈரோடு பெரிய லெதர் ஃபேக்ட்ரிங்க தான். அவங்களுக்கு அங்கே பெரிய இடங்கள் அங்கே இல்லை. இருந்தாலும் கூட அவங்க யாரும் அங்கே தொழில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கல அரசாங்கம். சரி, இப்போ அடுத்ததா பார்க்கும்போது அங்க வந்து அதிகமான கைத்தறி தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. இப்போ வந்து கைத்தொழில் தொழிலாளர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதா அப்படின்னு அங்க பேசப்படுது. அங்க என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஈரோடில் வந்து சென்னிமலை பகுதி தானே கைத்தறிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே சார். அங்கே நிறைய வகையான பெட்ஷீட், சேலை, துண்டு இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க கைத்தறி நெசவாளர்கள். இது ஒரு 1000 தறி தான் இருக்குண்ணா. ஆனால் சொசைட்டி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 சொசைட்டி இருக்கும். ஒவ்வொரு சொசைட்டிக்கும் 800 பேர் 700 பேர் மெம்பர் இருக்காங்க. ஓகே. ஆனால் வீவர்ஸ் என்னவோ 1000 பேர் தான் இருக்காங்க. அப்போது மல்டிபிள் என்ட்ரியில் சொசைட்டியில் மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபேக் கம்பெனிங்க, செல் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற ரிபேட்டுக்காக பில் போடுவாங்க. ஒரு நெசவாளர் உற்பத்தி பண்ண மாதிரி பில் போடுவாங்க. அந்த அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. எடுத்து தனிப்பட்ட சொசைட்டியில் வச்சுக்கிட்டு இந்த பொருளை சேல் பண்ணுவாங்க. இது எதுவுமே கைத்தறியில் வரதே இல்லைங்க. பவர் லூமில் ஓட்டி வரக்கூடிய பெட்ஷீட்டும் வரக்கூடிய டவலையும் தான் நெசவாளர்கள் வந்து வீவர்ஸ் கொண்டு வர மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. சரி, இப்போ கைத்தறி எடுத்துக்கிட்டா அந்த அந்த பொருட்களை தானே அரசு வாங்கி ரேஷன் கடையில் மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற இலவச வேட்டி சேலை சொல்கிறீங்கன்னா, இலவச வேட்டி சேலை வந்து முழுக்க பவர் லூமில் வர்றது தான். வீவர்ஸ் கையில் நெசவு இல்லைங்க. இதில் காட்டன் ப்ளஸ் ரயான் மிக்ஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் சொல்லி தான் கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகே. ஆனால் கடந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்துங்க அங்கே இருக்கிற நெசவாளர்களுக்கு அந்த டெண்டர் கொடுக்கவே இல்லைங்க. அது முழுக்க ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க. போன்ற சென்ற முறை நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட வந்து கடுமையான ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு பெரிய கண்டனம் தெரிவித்து இதை கொடுக்கலைன்னா நாங்கள் வேறு மாதிரியான முன்னெடுப்பு எடுப்போம்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த முறை ஒரு கணிசமான ஆர்டர் வந்து ஈரோடு பகுதி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ கொடுத்தாலும் கூட அந்த தறி ஓட்டுறவங்கெல்லாம் பாதி பேர் தறி வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகலை. இந்த மின்சார கட்டண பிரச்சனை, நிறையா தொழிலுடைய நசிவின் காரணமாக தறியெல்லாம் கழட்டி எடைக்கு போட்டு விற்றுட்டாங்க. சரி, இப்போ அந்த தறிக்கு நெசவாளர்களுக்கு உற்பத்தி பண்ணுற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சதே அந்த மக்களுக்கு வந்து மற்றவங்க வாங்கினாலும் அரசாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்றது காரணக்காக தான். இப்போ அதுவே நடக்கலன்னும் போது அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு? ஆனால் ஈரோடு 2 டைப் ஆஃப் தறி இருக்குங்க. ப்ரைவேட்டில் அவங்க துணையாக சொந்த ரகம் ஓட்டுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அரசாங்கத்துடைய ரகத்தை சொசைட்டியில் பதிவு பண்ணி அங்கேருந்து நூல் வாங்கி ஓட்டுற கொஞ்சம் பேர் இருக்காங்கண்ணா. இப்போ சொந்த ரகம் ஓட்டுறவங்க, காட்டன் ஓட்டுறவங்க கொஞ்சம் அப்படி மினிமம் லெவலில் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் இந்தியா பூரா பண்ணுறாங்க. இப்படி சில எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைடில் நம்பி இருந்தவங்க அத்தனை பேரும் பயங்கர ஏமாற்றம்னா. என்ன காரணம் கேட்டால் கேட்கக்கூடிய லஞ்சமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரயான் நூல் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. காட்டன் கொடுக்கறதே இல்லைங்க. அந்த வேஷ்டியும் தரமாக இல்லை, அந்த சேலையும் தரமாக இல்லை. நீங்கள் ஒரு நாள் கூட அந்த வேஷ்டியும் சேலையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. சென்ற முறை பொங்கலுக்கு கூட வேஷ்டி இலவச வேட்டி சேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா அங்கே உற்பத்தி ஆகலை. ஆந்திரா கொடுத்தாங்க, அவங்க உற்பத்தி பண்ணல. கமிஷன் அதிகம், லஞ்சம் அதிகம், அதனால் கொடுக்க முடியல. சரி, இப்போது கைத்தறி எடுத்துக்கிட்டால் அந்த அந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான இன்கம் தானே அந்த தொழில்களே இருப்பாங்க. அப்படின்னா தொழிலில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னும் போது அரசாங்கம் வந்து உதவி செய்யணும். அப்படின்னும் போது இந்த தொழில்கள் ஃபுல்லாக இப்போ ஆந்திராவுக்கோ நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டுக்கோ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் தான் பாதிப்புறாங்க. இது அரசாங்கம் தெரியாதா? ஆனால் இது உண்மைங்கண்ணா. இது என்ன கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்னா இன்னொரு 3 வருஷம் கழித்து தெரியும். ஏன்னா ஈரோடு மாதிரி பகுதியில் சம்பாதிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் நல்ல முறையில் சம்பாதிச்சாங்க. அந்த பணத்தை சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கான அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு மாதிரி நடத்திட்டாங்க. இப்போ தான் இந்த ஒரு வருஷமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்குண்ணா. இதை அவங்களுடைய மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்கிற விஷயமே
அரசாங்கத்துக்கு இன்னொரு 1 வருஷம், இன்னொரு 2 வருஷம் ஆகணும். சார் அந்த மக்களை இன்னொரு பிரச்சனையும் சொல்கிறாங்க. இப்போ வந்து புதுசாக திமுக ஆட்சி வந்த பின்னாடி அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ இல்லை வந்து மின்சாரத்தோட வரியோ அதிகமாகிறதுனால அவங்களால தொழில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆனா 100% தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வரிக்கும், திருப்பூர்ல இருக்கக்கூடிய வரிக்கும், கரூர்ல இருக்கிற வரிக்கும், திருச்சியில இருக்கிற ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத வரி தான் ஈரோட்டில இருக்கு. ஓகே. சாதாரணமா ஒரு ரூ. 1500 ரூ. 2000 கட்டினவங்களுக்கு ரூ. 30,000 டேக்ஸ் வந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு ரூ. 17,000 கட்டினவங்களுக்கு ரூ. 1,95,000 வந்திருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு மொத்தமாவே வருஷம் கூடி 1,10,000 தான் வரும். அன்னைக்கு ஆஃப் ஏலிக்கு 2,80,000 வந்திருக்கு. ஆஃப் ஏலிக்கே வந்திருக்கு. அப்போ இந்த டேக்ஸ் வந்துங்கன்னா, எதன் அடிப்படையில் ஏத்தப்பட்டதுன்னே தெரியலைங்க. இதன் உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதன் அடிப்படையில நாம உடனடியா போராட்டம் எடுத்தோம். நம்ம போராட்டம் பண்றோம்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு ஒட்டுன உடனே, ஈரோடு மாநகராட்சி உடனடி அவசர கூட்டம் போட்டு, ஈரோடு மாநகராட்சி இன்னைக்கு வரைக்கும் கமிஷனர் கிடையாது. கமிஷனரே இல்ல. டிசி தான் இருக்காங்க. கமிஷனர் இல்லாதப்போ, மேயரோட தலைமையில ஒரு கூட்டத்த போட்டு, நாங்க உடனடியா வரி குறைப்பு செய்ய போறோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி, போலியா மக்களை ஏமாத்துற வகையில சென்ற மாதம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியோட சரிங்கன்னா, இதுக்கான எந்த உத்தரவும் இதுவரைக்கும் வரல. தீர்மானம்னு சொல்றது எந்த ஒரு சங்க கூட்டத்தில கூட நார்மலா போடக்கூடிய தீர்மானம் தான். ஆனா இவங்க தான் டாக்ஸ் போட்டவங்களும் இவங்க தான். ஆனா சொல்றாங்க அந்த மாநகராட்சியில இருக்கிற கவுன்சிலர்ஸ் எங்களுக்கே தெரியாது. ஆஃபீசர்ஸ் வந்து இப்படி போட்டாங்கங்கிறாங்க. இப்ப ஆஃபீசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போட்டதுக்கப்புறம் கீழ இருக்கிற பில் கலெக்டர்ஸ் அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விட்டு வீடு வீடா போய் மிரட்டுறாங்க. நீங்க உடனடியா வரி கட்டியே ஆகணும். கந்து வட்டி விட மோசம். சில வீட்டுலாம் கடப்பார தூக்கிட்டு போய் நான் உடைச்சிருவேன். பைப் லைன் கட் பண்ணுவேன். வீட்டுக்கு போற டிட்ச கட் பண்ணிருவேன். உங்க பாதாள சாக்கடை தண்ணி உங்களுக்கு வர முடியாது அப்படின்னு கட் பண்றாங்க. சார் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது அது வந்து திமுக அரசு மீது ஒரு ஒரு விமர்சனம் மட்டுமே இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வற்புறுத்தலின் பேர் தானே அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக ஆனா, போடப்படுது. இது வசமா இது எப்பவுமே இந்த திமுகவை பொறுத்தவரையிலும் எப்பவுமே ஒரு தேவைன்னா உடனே அது மோடின்றுவாங்க. அப்போ எல்லாமே மோடி போடுற டாக்ஸ் தான். மோடி தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில பணம் தரலைன்னு சொல்றாங்க. மோடி தான் உங்களுக்கு தண்ணி தரலைன்னு சொல்றாங்க. எல்லாமே மோடி தான் தள்ளினா, அப்போ உள்ளாட்சி அமைப்புக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னென்னதான் பங்கு இருக்கு? எல்லாமே மோடி தானா? அப்ப நீங்க எதுக்கு உள்ள? சார் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ தேவையில்லையே. தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து கரெக்டாக வருஷம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் எங்களுக்கான ஸ்டேட்டுக்கான டெவல்யூஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சைடுன்னு சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது கரெக்டாக தானே இருக்குது. நீங்கள் வந்து வருஷம் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லையோ இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு நாங்கள் எவ்வளோ டெவல்யூஷன் கொடுப்போம் அதை கரெக்டாக கொடுப்போம். நீங்கள் வந்து டேக்ஸோ இல்லை டெவல்யூஷனோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னா உங்களுக்கு டெவல்யூஷன் கொடுக்க மாட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களா? அப்போ அவங்க மீதும் விமர்சனம் இருக்கும்ல. ஆனா, நீங்க சொல்றது கரெக்ட்டு. நீங்க அப்படி என்ன பண்ணணும்? இந்த வருஷம் ஒரு ரூ. 1000 கட்டினவங்களுக்கு ஒரு 20% ரூ. 1,200 கட்டுங்கன்னு சொன்னா பரவால்ல. ரூ. 1000 கட்டினவங்கள ரூ. 15,000 கட்ட சொன்னா மோடி சொன்னாரா? இந்த ஸ்கீம் உங்கள்ட்ட நீங்க எப்படி பண்ணீங்க இத? நீங்க என்ன ஏத்தியிருக்கணும்? ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்ல 5% இன்க்ரீஸ் பண்ணி 10% நீங்க உடனடியா மக்கள் மேல பெரிய ஒரு சுமைய தூக்கி வச்சீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தொழில் சூழ்நிலையிலும் மக்கள் வாழ்வாதாரமே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பயங்கர தட்டுப்பாடான சூழ்நிலை இருக்கும்போது, இப்படி ஒரு வரி விதிச்சு, நீ கட்டலைன்னு சொன்னா நான் ஜப்தி பண்ணுவேன், வீட்ட மூடுவேன்னு சொன்னா, இது எந்த வகையில? இது மக்களுக்கான ஆட்சியே இல்லையாங்க இது? மக்கள் நசக்கூடிய ஆட்சியா தானே அத பார்க்க முடியும். எங்க மோடி வந்தாரு? மோடி இப்பன்னு நீங்க சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்ததும் சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்க போன வருஷம் ஏத்திருக்கலாம். அதுக்கு முந்தின வருஷம் 10% ஏத்திருக்க வேண்டியது தானே? நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சுல்ல? ஏன் இதெல்லாம் விட்டுட்டு, ஒரே டைம்ல 300%, 700% ஏத்துனீங்கன்னா, சார் இது மோடி சொன்னாரா? சரி இப்போ திமுக சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு நகரத்தையும் அவங்க மாநகராட்சியா இல்லை பேரூராட்சியா வந்து தரம் உயர்த்தும்போது அதோட ப்ராப்பர்ட்டியோட டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தரம் மேல வருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா, அந்த தரத்துக்கான பொருள குடுத்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சரி. ஒரு டாக்ஸ் ஏத்துறதுக்கு முன்னாடினா, நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கங்க. சிங்கிள் ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்னு கேட்டகரி 7 ஸ்டார் வரைக்கும் கேட்டகரிலாம் வச்சிருக்காங்க. அங்கங்க அவங்க குடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பொறுத்து அதுக்கான ரூம் ரென்ட்டையோ, டாக்ஸையோ கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஃபெசிலிட்டியுமே நம்மட்ட இல்ல. நம்ம ஒரு மழை பெஞ்சா தண்ணி போறதுக்கு வழி இல்ல. வீட்ல இருக்கிற தண்ணி வெளிய விட்டா போறதுக்கு வழி இல்ல. டாய்லெட்ல இருக்கிற தண்ணி போறதுக்கு வெளிய வழி இல்ல. கரண்ட் நம்மளால ப்ராப்பரா குடுக்க முடியல. அந்த குப்பைய ஒழுங்கா வலிச்சு கொண்டு போய் அத மெயின்டெயின் பண்ண அதுக்கு முடியல. தான் சார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் கட்டுறோம். ஆனா, இதெல்லாம் நம்ம போடாத வரியே இல்லன்னா, குப்பை வரி போட்டாச்சு, சொத்து வரி போட்டாச்சு, தண்ணி வரி போட்டாச்சு, காலியிட வரி போட்டாச்சு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போட்டாச்சு. இன்னும் என்னென்ன வரி அத்தனை வரியும் போட்டோம். ஆனா, ஒரு வரி கூட வாங்குன பணத்த, அந்த வரிக்கான பணத்த அதுக்கான செலவு பண்ணியிருக்கோமான்னு கேட்டா கிடையாது. குப்பை சரியா வாங்குறாங்களான்னு கேளுங்க. வாங்குறதே இல்ல. குப்பை வண்டி வர்றதில்ல. குப்பைய கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி வச்சுர்றாங்க. அத ஒழுங்கா பிரிக்கிறது இல்ல. தண்ணி குடுக்கல. எல்&டி ஸ்கீம் போட்டு எவ்வளோ ஆச்சு? ரூ. 630 கோடி ஃபண்ட் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 10% வீட்டுக்கு மேல தண்ணி குடுக்கல. ஈரோடு மாநகராட்சி தண்ணி குடுக்கல. நீங்க எதுவுமே செய்யாம, மோடி சொல்லிட்டாரு டாக்ஸ் ஏத்துறேன்னு சொன்னா, இது மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி சொல்லும்போது
ஈரோடுன்றது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கும். சிப்காட் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய கழிவுகள் அங்கேருந்து வரும்ல, அது ஆமாம். வந்து அங்கே மக்களை அதிகம் பாதிக்கும்ல. ரொம்ப அருமையாக கேட்டிங்கன்னா, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வெரி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஈரோடு மாநகராட்சி அண்ட் ஈரோடு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட். இப்போது பெருந்துறை ஷிப்காட்னு ஒன்று ஒதுக்கியாச்சுன்னா, ஷிப்காட்னு என்னென்னா அங்கங்கே தொழில் பண்ணவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து முறையாக தொழில் பண்ணி அவங்களுடைய வேஸ்ட்டையும் அவங்களோட ப்ரொடக்ஷனையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய டையிங் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படி தான் போகுது. அங்கே இடிபி சரியாக செயல்படுறதில்ல. அப்படியே இருந்தால் கூட அந்த இடிபிக்கு போடக்கூடிய சார்ஜ் அதிகமாக இருக்கிறனால பார்ட்டி அதாவது கம்பெனிக்காரங்க யாரும் அதுக்கான பணம் கட்ட தயாராக இப்போ இல்லை. ரீசைக்கிள் வாட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட்டை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ண விருப்பம் இருந்தால் கூட அது பண்ண முடியலன்னு ஆனால் சொல்றீங்க. ஃப்ரெஷ் வாட்டர் 5 பைசா கிடைக்குதுன்னா ரீசைக்கிள் பண்ணுற வாட்டர் 10 பைசா கிடைச்சா எப்படி வாங்குவீங்க நீங்கள்? புரியுது. ஃப்ரெஷ் வாட்டர் 5 பைசா ஸோ கிடைக்குது. எங்கள் கவர்மெண்ட்டோட ரூல்ஸே வந்து அவங்களுடைய அவங்க தப்பு பண்ணணும். அவங்க திருப்பி தப்பு பண்ணணும். நம்ம அதில் ரெவென்யூ பார்க்கணுங்கிறத அந்த வேலையை பண்ணுறாங்கண்ணா. இப்போ உதாரணத்துக்குன்னா எங்கள் ஊரில் பெருந்த ஷிப்காட்டில் ஆர்கே ஸ்டீல்னு ஒரு கம்பெனி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி. அவங்க வந்து என்ன ஸ்டீல் வந்து பழைய இரும்பை வாங்கி ரீசைக்கிள் பண்ணி அதை பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க என்ன ஆசிட் வாஷ் பண்ணி அந்த துருவெலாம் ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டீல் ஏதோ பண்ணுறாங்க. அது பெரிய கம்பெனினா ஒரு நாளைக்கு 30 டன்னோ 40 டன்னோ பெரிய வால்யூம் பண்ணுறாங்க. பெரிய வால்யூம். இந்த கம்பெனி பற்றி நமக்கு சரியான டீட்டெயில் கிடைக்கல. அந்த ஸ்லட்ஜை என்ன பண்ணுறாங்க, இது எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு லாரி வரும். அங்கே கேமரா எதுவும் ஒர்க் ஆகுறதில்ல, அந்த ஃபேக்ட்ரியில் எதுவும் ஒர்க் ஆகுது. அந்த ஸ்லெட்ஜை ரீசைக்கிள் பண்ணும்ல சார்? பண்ணலையேங்கண்ணா, ரீசைக்கிள் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதான் நீங்கள் பாயிண்ட்டு, அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டேங்கர் லாரிக்காரரை கூப்பிட்டு 80,000 ரூபா 1,00,000 ரூபா வாடகை தர்றாங்க. அந்த வாடகைக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் உள்ள போகிறாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கழட்டி விட்டு வந்துடுறாங்கண்ணா. இப்போ கேரளாவிலேருந்து நமக்கு மெடிக்கல் வேஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்லெட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டுறாங்கண்ணா. இன்றைக்கி ஈரோட்லேயே 2 பள்ளம் தானே மிக அற்புதமான பள்ளம். ஒன்று பள்ளத்தூர் பள்ளம், இன்னொன்று ஆட்டையம்பாளையம் பள்ளம். அன்னைக்கு ஆட்டையம்பாளையம் பள்ளத்தில் கொண்டாந்து தண்ணி பிடிங்கி விட்டு, அது மாநகராட்சிக்குள்ளே வரக்கூடிய பகுதி. இந்த தண்ணியை 2 நாள் பிடிங்கி விட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஒரு 17 கிணறு உள்ள மீன்லாம் செத்து போச்சுங்க. ஆசிட் வாட்டர் உள்ளே போய் மிக அற்புதமாக இருக்குண்ணா அந்த தண்ணி. நீங்கள் போனால் குடிக்கலாம், ஆடு மாடு குடிக்கும், குளிக்கலாம். அவ்வளோ அற்புதமாக அந்த ஓடை இன்றைக்கி நாசமாகி நின்று அப்படியே தெளிய முடியாத இருக்குது. இதுக்கு பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அன்றைக்கி உளுந்த தண்ணி வந்த அன்றைக்கி கண்டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் தண்ணி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. சரி, இப்போது ஈரோடு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து நிறைய கழிவுகள் அங்கேருந்து வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கழிவுகள் வந்து டைரெக்டாக நீர்நிலைகளில் போய் சேரும் போது அங்கே இருக்கிற விவசாயம் தானே பாதிக்கப்படுது? கண்டிப்பாங்க. விவசாயிகள் பயங்கரமாக பாதிச்சு தான் விவசாயிகள் வந்து தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரும். ஏன்னா பொதுவாகவே சமுதாயத்திலே ரொம்ப வீக்கர் செக்ஷன் யாருன்னா விவசாயி தான். ஏன்னா அவங்களுக்கு ஆடு மாடு இருக்கும், விவசாயம் பண்ணக்கூடிய தண்ணி வெட்டணும், போகணும், தோட்டத்தில் வேலை இருக்கும். இவங்கனால எந்த ஒரு போராட்டத்துக்கும் தொடர்ந்து வரவே முடியாது அவங்கனால. ஆமாம். ஏன்னா காலை மாலையும் கம்பல்சரி அவங்க போயே ஆகணும். எந்த ஒரு வேலையும் விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா இவங்க இன்றைக்கி ஒரு நாள் போராட்டம் சொல்லி வெளியே வந்துட்டால் அன்றைக்கி ஆடு மாடு தண்ணி வைக்க முடியாது, தீவனம் போட முடியாது, கோழி மாடு எல்லாமே வச்சுருப்பாங்கண்ணா, அவங்களால முடியாது. அதே மாதிரி தொடர் போராட்டத்துக்கு வர முடியாத காரணம் என்னென்னா, அவங்க தண்ணி கட்டணும், தோட்டத்துக்கு விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஆள் போட்டு வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை விவசாயம் இல்லை, அதுக்கான நிலப்பரப்பும் நம்மகிட்ட இல்லைங்க, எல்லாமே குறுகிட்டு வந்துட்டோம். அதனால் விவசாயிகள் அடிச்சிங்கன்னா திருப்பி ஒரு 2 நாளைக்கு வருவாங்க, 3 நாள் வருவாங்க, அவ்வளோதான். விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெறாத காரணம் அவங்களுடைய வேலைப்பளு. அவங்க இருந்தே அவ்வளோதான். அரசாங்கம் விவசாயிகளை ரோட்டுக்கு வர வைக்கவே கூடாதுங்கண்ணா. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அவங்க இடத்துக்கு கொண்டு சேர்த்துனா தான் மிகச்சிறப்பாக விவசாயம் பண்ண முடியும், நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஒவ்வொருவருடைய கடமை. சரி, இப்போ கழிவு நீர்கள் வந்து நீர்நிலைகளை செய்கிறதுனால அந்த நீரை பயன்படுத்தி ஒரு உற்பத்தி செய்கிறோன்னா அந்த பொருளோட தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும்ல. இப்போ மஞ்சளோட விலை ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வந்து செய்கிறோன்னா, விவசாயிலேருந்து எடுக்கிறோன்னா அந்த பொருள் வந்து நம்ம உடல்நிலையே பாதிக்கும்ல. கண்டிப்பாக. நான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, காவிரி படுகை தானா, இந்த காவிரி படுகையில் நம்ம கொடுமுடி பகுதி தான் மஞ்சள் ரொம்ப ஃபேமஸ். ஈரோடுனா மஞ்சள்னு சொல்லுவாங்க. ஈரோடு மஞ்சள்னால் ஈரோட்டில் எல்லா பகுதியிலும் மஞ்சள் ஃபேமஸ் கிடையாதுங்க. அந்த பர்டிகுலர் 2000-2500 ஏக்கர் இருக்குன்னா இதுதான் அந்த கற்கு மீன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போது அந்த பகுதி ஈரோட்டுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது. மேல் பகுதி பூரா டையிங் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஸ்டீல் கம்பெனி, பொல்யூஷன் பண்ணக்கூடிய அத்தனை சமாச்சாரம் அந்த காவிரி ஆற்றுல தான் கொண்டு விட்றாங்க. ஓகே. காவிரி ஆற்றுல விட்ட தண்ணி தான் கீழே அப்படியே போகுதுன்னா கொடுமுடி பகுதியில் அந்த பாசனத்துக்கு போகுது. இந்த தண்ணி எடுத்து அந்த மஞ்சளை கட்டும் போதும் அந்த மஞ்சளுடைய விளைச்சலும் பாதிக்குது. மஞ்சளுக்கு நிறைய நோவு வருதுன்னா மஞ்சளோட தன்மை மாறுது, எக்ஸ்போர்ட் தரத்துலேருந்து குறையுது, விலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ப்ளஸ் அங்கே இருக்க விவசாயிகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு ஈரோட்டில் அதிகப்படியான கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு தான்ண்ணா. ஈரோட்டில் தான் அவ்வளோ கேன்சர் சென்டர் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பாதி பேருக்கு கேட்டால் ஈரோட்டுக்காரங்க தான் இருப்பாங்க.
100 பேர் அங்கே படுத்திருந்தாங்கன்னா 70 பேர் ஈரோட்டுக்காரங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற கழிவு நீரால தான் அங்க இருக்கிற மக்களுக்கே பாதிப்பு. நிச்சயமாக இதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கலெக்டர் பிரபாகரன்ட்டு அவர் என்ன பண்ணார், தண்ணி வர ஓடையில் மிகச்சிறப்பாக அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி ஆற்றுக்குள்ளே போகணும். அப்போ வர வழியிலே நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக சொல்லி முன்னெடுத்தார். அதுக்கு முன்னாடி இருந்த அவர் தோப்பு வெங்கடாச்சலம் திமுக இருக்கார். அவரும் அது சரியான ஒத்துழைப்பு கொடுக்கலைங்கண்ணா. ஒத்துழைப்பு கொடுக்க ஏன்னா அவங்க ஒத்துழைச்சு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைக்காது இல்லைங்களா? சரி, இப்போ வந்து அந்த நீங்க சொல்ற முக்கியமான ஃபேஸஸ்லாம் யாருன்னா, அந்த ஏரியாவோட மக்கள். ஆமா. அப்படின்னும்போது, நம்ம ஏரியாவோட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது நம்ம ஏரியால ப்ரொடியூஸ் ஆகுற வேஸ்டேஜஸ் தான். அப்படின்னும்போது இத கரெக்ட்டா மேனேஜ் பண்ண அவங்க நினைக்க மாட்ருக்காங்களா? ஆனால் இந்த 2 மக்கள் இருக்காங்கண்ணா. தன் குடும்பம் சார்ந்த மக்கள், தம் சமுதாயம் சார்ந்த மக்கள். அவங்களுடைய கவலை எல்லாம் தன் குடும்பம் சார்ந்த மக்கள் மேலே தான் கவலை. சமுதாயம் சேர்ந்த மக்கள் மேலே எந்த கவலை அவங்களுக்கு இருக்குது மாதிரி தெரியல. இருந்திருந்தால் நிச்சயமாக அதை அனுமதிக்க மாட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த கொங்கு சமுதாயத்தில் முக்கியமான சமுதாயத்தில் பிறந்தவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு அந்த அக்கறை இருந்திருக்கணும். இவங்களுக்கு இல்லைங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. சரி, இப்போ அங்க வந்து ஈரோடுன்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமா ஒரு வளர்ந்து வர சிட்டியாவும் இருக்கு. அங்கங்கும்போது அங்க வந்து நெறைய வந்து கவர்மெண்டோட பில்டிங்ஸ் புதுசா கட்டியிருக்காங்க. அது வந்து பயன்பாட்டுக்கு வரல அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில் 900 கோடிக்கு மேலே நம்ம பணம் கொடுத்துருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதில் உண்மையிலேயே ஈரோடு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஈரோடு அப்படியே தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஈரோடும் கொஞ்சம் மாற்றமாயிருக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சுற்றுச்சூழல் ஒரு மாறி இருந்துச்சு. இன்றைக்கி கெட்டு குட்டிச்சேவராகி நாசமாக போய்த்தே இருக்குது ஈரோட்டில். மத்திய அரசாங்கம் கொடுத்த 900 கோடி பணத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 கம்பங்கள் இல்லாத கேபிளில் ஒயர் வந்திருக்கு, கரண்ட் லைன். மீதி ஸ்மார்ட் சிட்டியில் அங்கே இன்னும் வேலை நடந்த மாதிரி தெரியலன்னா. ஒரு பள்ளத்தில் 2 இடத்துல ரீட்டைனிங் வால் போட்டு கொஞ்சம் தூரம் கட்டியிருக்காங்க. அதுவும் ப்ராப்பராக பண்ணாங்களான்னு கிடையாது. காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பள்ளத்தோட்டத்தில் இருந்தவங்க இவங்களெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்தாங்க. ஆவாஸ் யோஜனை வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு யாரும் மைக்ரேட் போகலிங்க. அந்த வீடு சும்மாவே தான் இருக்குது. கடைகளும் கட்டி, வணிக வளாகங்கள் கட்டி, மத்திய அரசாங்கத்துடைய பணத்தில் கட்டின கட்டடமும் 3 ஆண்டுகளாக சும்மா தான் இருக்குங்க. இன்னும் யாருக்கும் கொடுக்கல. சரி, இப்போ பஸ் ஸ்டாண்டு கூட சிட்டிலேருந்து ரொம்ப வெளியே கட்டியிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் ஆமாம், இருக்கு. நியாயமான கேள்வின்னா உண்மையிலே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டாங்க. ரிங் ரோட்டில், ஆனக்கல் பாளையங்கிற ஒரு இடத்துல ரிங் ரோட்டில் போட்டாங்க. இன்றைக்கும் கூட போய் பார்த்தீங்கன்னா அங்கே கடலக்காய், சோளம், எள்ளு இதெல்லாம் மக்கள் காய போட்டுட்டு இருக்காங்க. பேருந்துகள்ல நிக்காம விவசாயிகள் பேருந்துகள் பயன்படுத்தி ஒரு நாள் கூட அங்கே வந்ததே இல்லைங்க. உப்ப முத்துசாமி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் கரூர் போகிற வழியில் ஒரு இடத்துல பெரிய பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. பெரிய இடத்த எடுத்து போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரம் டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க, வண்டி ஓட்டி பழகுறவங்க, ஈவினிங் டைம் பிக்னிக் போகிறவங்க கொஞ்சம் பேர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்கே. அப்புறம் அங்கே சோளம் விற்கிறவங்க, மக்காச்சோளம் விற்கிறவங்க, சோளக்கருது, ஐஸ்கிரீமு, ஐஸு இதெல்லாம் விற்கிறவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. ஆனால் பஸ்ஸு அவங்க ஒரு நாள் கூட வந்தது இல்லைன்னா அது ஒன்றும் ஓப்பன் பண்ணவும் இல்லைங்கண்ணா. சரிங்க, உங்க நேரத்தை ஒதுக்கி ஈரோடு மக்களோட பல்வேறு பிரச்சனைகளை இங்க வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாயிலாக ஈரோடு மக்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பதில் எனக்கு மற்றொரு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம்னா. எங்களுடைய முயற்சிக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கங்க.